இது ஒரு பெரிய படுகொலை என்று நான் தான் சொன்னேன். அவர் இறந்து அவரை 4 மணி நேரமாக வாகனத்தில் வைத்து சுற்றியிருக்காங்க. சூப்பரண்டா போலீஸ் ஒரு போன் கால் வந்தது. அதை செய்தவர் ஒரு அதிகார மையத்தை சார்ந்தவர். மாநிலத்தில் ஒரு வீக்கான கவர்மெண்ட், செயலி திறனற்ற ஒரு முதலமைச்சர், அப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு தேவையான. அந்த தடயங்கள்ல சிசிடிவி கேமரா, அதை ரீட்ரைவ் பண்ண முடியும். திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷன். கேள்விகள் 1000 என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் IS இன்பதுரை அவர்கள். சார் வணக்கம். ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூக்காக இந்த நேர்காணல். அஜித்குமார் என்கிற இளைஞன் கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லக்கூடாது, கஸ்டோடியல் மர்டர் நடந்திருக்கு. அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த மர்டருக்கு பிறகு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதுக்கு பின்னாடி எல்லா விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். கோர்ட்டில் நடந்த விஷயம், நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் எல்லாமே தெரியும். பட் எனக்கு இயல்பாக ஒரு காமன் மேனாக எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ நம்ம பல நேரங்களில் ஸ்டேஷனுக்கு போவோம், சில கம்ப்ளைண்ட்ஸ் கொடுப்போம், நம்மை சார்ந்தவர்கள் போகிறாங்க. ஜென்ரலாக எந்த பின்புலமும் இல்லாத ஒருத்தங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, அதோட ஆக்ஷன் எவ்வளோ துரிதமாக எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். இது ஒரு சந்தேக கேஸ் தான். எனக்கு என்னோட நகை அந்த அம்மா சொன்னது கூட எனக்கு நகை திருட்டு போச்சு, அதுக்கு எங்கெங்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அதில் என்னோட கார் கீயை ஒரு வாட்டி கொடுத்தேங்கிறது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒன்று சொன்னதாக சொல்கிறாங்க. வெறுமனே சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு வாய் வழி கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய எதிர்வினை நடந்திருக்கு. ஒரு இறந்து போகிற அளவுக்கு துன்புறுத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, தனிப்படை கிட்ட போயிருக்கு அந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டிய பொறுப்பு. இவ்வளோ விஷயம் நடக்கும் பொழுது நமக்கு சந்தேகம் இயல்பாக வந்துடும்ல ஒரு காமன் மேனா. சாதாரணமாக ஒரு மனிதர் போய் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பின்னணியில் யாரோ ஒரு அதிகார மையமா இல்லை யாரோ ஒரு பெரிய நபர் இருந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த கேள்வி நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்குறேன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறத தாண்டி, முன்னாள் MLA அப்படிங்கிறத தாண்டி, அடிப்படையில் வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர், அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த ஆங்கிள் யோசிச்சிருப்பீங்க, விசாரிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது, அவ்வளவு புரிஞ்சுக்க முடியுது. அப்படி ஏதாவது பின்புலம் இருக்குதா அந்த கேஸுக்கு பின்னாடி? நிச்சயமாக. நான் ஆரம்பத்திலே இது ஒரு பெரிய படுகொலை என்று முதலில் சொன்னது அதிமுக தான். நான் தான் சொன்னேன். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய தொடர்பு கொண்டு இந்த தகவலை தெரிவித்தவுடன் உடனடியாக அவர்களுக்கு நீதி கிடைக்கிறபடி, ஏன்னா அதிமுக ஒரு எதிர்க்கட்சி தான் இது போன்று அரசின் அநியாயங்களை தட்டி கேட்கணும். மக்கள் மன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, நீதிமன்றங்களிலும் சரி, அதிமுக ஒன்று தான். எங்கெல்லாம் திமுக அரசின் அராஜகங்கள் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் தட்டி கேட்கிறது. எனவே இந்த வழக்கையும், ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளாகட்டும், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் கொடுத்தது தொல்லை, அந்த வழக்கையும் பொது வெளிக்கு கொண்டு வந்து அது திமுக அரசு அதை மூடி மறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்த போதும் அதை நீதிமன்றங்களில் ஒரு வழக்காக தொடுத்து நியாயத்தை பெற்றுத்தந்தது அதிமுக. ஏன்னா அந்த வகையில் இந்த வழக்கையும் நீங்கள் கையாளணும்னு பொதுச் செயலாளர் உத்தரவிட்டதன் பேரில் உடனடியாக ஞாயிற்றுக்கிழமை அன்றை விடுமுறை தான், மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய பதிவாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு தானா முன்வந்து விசாரிக்கும் வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கடிதம் கொடுத்தோம். திங்கட்கிழமை காலை அதை ரெஜிஸ்ட்ராரிடம் சென்று வலியுறுத்தினோம். எனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய தலைமை நீதிபதியாக முதலாவது அமர்வில் அமர்கிற மூத்த நீதிபதி நீதியரசர் SM சுப்பிரமணியம் அவர்களிடம் சென்று எங்களுடைய வழக்கறிஞர் மாரிஸ்குமார் அதை வலியுறுத்தினார். அவர் நீதிமன்றத்தில் தாங்கள் முறையிடலாம் என்று அனுமதி கொடுத்தார். எனவே நீதிமன்றத்தில் முறையிட்டோம். அதன் மூலமாக தான் இந்த வழக்கு வந்துச்சு. அதை தொடர்ந்து நாங்கள் வழக்கு தாக்கல் செய்தோம். பொதுவாக இது போன்ற ஒரு வழக்கு கொடுக்கும்போது என்ன நடைமுறை அப்படின்னா, ஒரு வழக்கை ஒரு புகாரை கொண்டு கொடுத்தோன்னே CSR கொடுக்கணும். இந்த வழக்கில் CSR மிக லேட்டாக கொடுத்தார்கள். அப்புறமா உடனே FIR ஃபைல் பண்ணணும். அதுதான் லலிதகுமாரி வழக்கில் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனடியாக FIR பதிவு செய்யணும்னு இருக்கு. ஆனால் இது பின்பற்றப்படவில்லை. இதை நாங்கள் கவனித்தோம். ஏதாவது FIR அப்லோட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. உடனே ஒரு விரிவாக ஒரு வழக்கை நாங்கள் தாக்கல் செய்தோம். இந்த வழக்கில் நிறைய முறைகேடுகள், FIR போடலை. இல்லை, பொதுவாக ஒருத்தர் கைது செய்யப்பட்டால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அது எதுவுமே பின்பற்றப்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை தாக்கல் செய்த பிறகு அவருக்கு நடந்து கொண்ட முறை ரொம்ப மோசம். உதாரணமாக, அவர் இறந்து அவரை 4 மணி நேரமாக வாகனத்தில் வைத்து சுற்றியிருக்காங்க.
குறிப்பாக மானாமதுரை மருத்துவமனைக்கு அவர் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பத்திரிகையாளர்கள்லாம் வந்தோடனே அங்கே அந்த சடலத்தை எடுத்து செல்லாமல் யாருடைய உத்தரவின் பேரிலோ மிக விரைவாக மதுரை வேலம்மாள் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றதாக தெரிகிறது. அதுக்கு பிறகு தான் அதை வந்து அவர் இறந்து விட்டார் என்ற தகவலை சொன்னாங்க. பொதுவாக இறந்த உடனே முதல்ல ஒருவரை நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். ஒருத்தரை சந்தேகத்தின் பேரில் விசாரிக்க சென்றால் அவருடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். அப்புறம் அவரை வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி மேஜிஸ்ட்ரேட்டிட்ட சொல்லி அதற்கு பிறகு அவரை கஸ்டடி எடுத்து தான் விசாரிச்சிருக்கணும். எந்த முறையும் பின்பற்றப்படலை. கடுமையாக தாக்கியிருக்கிறார் பார்பெரின் ஆக்ட். ஏன் இந்த நடவடிக்கை அந்த காவலர்கள் செஞ்சாங்கன்னா, இப்போ அந்த காவலர்களும் பலியாடுகள் தான். ஏன்னா அவங்க அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தினுடைய காவலர்கள் கிடையாது. அப்போ அவங்கள யார் அந்த தனிப்படை அமைச்சது? எஃப்ஐஆரே போடல. தனிப்படை அமைச்சது யார்? சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவருக்கு என்ன இதில் ஈடுபாடு என்றால், அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். அந்த ஃபோன் கால் சென்னையிலிருந்து வந்திருக்கிறது. அதை செய்தவர் ஒரு அதிகார மையத்தை சார்ந்தவர். யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அதை நான் இப்போ பொதுவெளியில் வெளிப்படுத்த முடியாது. அது விசாரித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சொன்னால் அந்த வழக்கினுடைய தன்மை கெட்டு போய்விடும். எனவே அதை நிச்சயம் இப்போ சிபிஐ கண்டுபிடிக்கும். ரொம்ப மிக முக்கியமான அதிகார மையத்துக்கு நெருக்கமானவர். அவர் தான் தகவல் அந்த போன் காலின் அடிப்படையில் தான் இத்தனையும். சாதாரண யாராவது மனு கொடுத்தா காணாம போச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எடுக்கிறாங்களா சார்? எத்தனை பேர் நீதிமன்றத்துக்கு வராங்க, கேஸை விசாரிக்கவே இல்லை, ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடுங்க, ஒரு டைரக்ஷன் போட்டுத்தாங்கன்னு எத்தனை பேர் வராங்க. அதனால என்னோட கேள்வியை நான் அதுலேருந்து ஆரம்பிச்சேன். சாதாரண மக்கள் ஸ்டேஷன் போகும்போது என்ன மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்கன்ட்டு. பட் இந்த நிகிதா என்கிற பெண்மணி கூட பெரிய பின்புலம் இருக்கிற பெண்மணி மாதிரி தெரியல. நீங்க சொல்ற மாதிரி எஸ்பிக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னா அவர்கள் அவ்வளவு பின்புலம் கொண்ட நபரா? எனக்கு அதான் மர்மமா இருக்கு. எதற்காக இவ்வளவு பதட்டப்பட வேண்டும்? அது ஒரு விடுமுறை நாளில் அழைத்து செல்லணும். மேஜிஸ்ட்ரேட் அதாவது எஃப்ஐஆர் போடாம ஒரு தனிப்படை எப்படி அமைக்க முடியும்? இப்போ எத்தனையோ கொலை தனிப்படை எப்படி அமைக்க முடியும் அப்படின்னா, எஃப்ஐஆர் போட்ட பிறகுதான் தனிப்படையே அமைக்க முடியும். ஒரு ஏற்கனவே இருக்கிற போலீஸ் வந்து அதை கண்டுபிடிக்க முடியல. அது வந்து அந்த குற்றவாளியை பிடிப்பதற்கு ஒரு தனிப்படை அமைத்தால் அன்றி அது முடியாதுன்னா எஸ்பி அமைப்பார். சில சமயங்களில் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அமைப்பார். ஆனா இந்த வழக்குல ஸ்டேஷன் வந்து மடப்புரம் போலீஸ் ஸ்டேஷன். அதுல ஏற்கனவே அவர் விசாரிக்கப்பட்டு அவர் மீது குற்றம் இல்லை என்று அனுப்பிவிடப்பட்டிருக்கிறார். அந்த சிசிடிவிக்கு இதெல்லாம் இப்ப ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இந்த வழக்குல என்ன ஆயிடுச்சுன்னா, சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க, டிவில எல்லாம் வந்துருச்சு. நீதிமன்றத்துல நடந்த விஷயங்கள் நிறைய வெளியே வரல. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி விசாரிப்பாருன்னு கூட செய்தி வருது. அப்படி சொல்லல. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த வழக்குல ஏன் எஃப்ஐஆர் போடல? முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த 24 மணி நேரத்துக்கு மேல ஒருத்தர் கஸ்டடி வச்சிருந்தா அவரை வந்து டிகே பாசு ஜட்ஜ்மெண்ட் படி அவரை உடனே நீதிமன்ற அதாவது மேஜிஸ்ட்ரேட்டோட அனுமதி உடனே ரிமாண்ட் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் அனுமதி பெற்று மேல் விசாரணை தேவைப்பட்டால் கஸ்டடி எடுத்துக்கலாம். ஏன் டிகே பாசு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க வந்து ஃபாலோ பண்ணல? மூன்றாவதாக, இந்த சம்பவம் இந்த விசாரணை நடந்த இடங்கள், உதாரணமா ஒரு தோப்புல வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த தோப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமானதுன்னு நீதிமன்றத்துல ஹென்றி டிபேன் சொல்றாரு. திமுக கவுன்சிலர் ஒருத்தருக்கு சொந்தமானது. உடனே அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் அரசியல் பேசுகிறார்கள் சொன்னார். நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? இதைத்தானே நீங்க கடந்த ஆட்சி காலத்துல பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்ற அளவிற்கு மோசமான ஒரு நிலைமையை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. அங்க வச்சு அடிச்சிருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு சமாதானம் பேசியிருக்காங்க, பணம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில் வந்து. அதை விடவும் இப்போ இந்த கோயில் வளாகத்தின் பின்பக்கம் இருக்கிற கோசாலை, அதாவது மாடுகள் கட்டப்படுகிற இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. அதை தான் ஒருவர் வீடியோ எடுத்திருக்கிறாரு. அந்த வீடியோ காட்சிகள் உங்களுக்கு வெளியே வந்திருக்கு. அந்த இடத்துல சீன் ஆஃப் அக்கரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்தை பற்றி நீதிபதி கேட்டார். அப்போ அங்க ஏற்கனவே அந்த திருக்கோவிலினுடைய செயல் அலுவலரை அசிஸ்டன்ட் கமிஷனர் வளர்த்திருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, சிசிடிவி கேமரா இருக்கலாம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதை ராமச்சந்திரன் என்று ஒரு போலீஸ் அதிகாரி எடுத்து சென்று விட்டார். எப்படி எடுத்து சொல்ல முடியும்? அப்போ ராமச்சந்திரன் எதற்காக கைப்பற்றினார் அப்படின்னா, அவர் வந்து விசாரணைக்காக நாங்கள் எடுத்து சென்றிருக்கிறோம்னு அரசு வழக்கறிஞர் சொன்னார். உடனே சிடி ஃபைலை வாங்கி பார்க்குறாங்க, கேஸ் டைரியை வாங்கி பார்க்குறாங்க. கேஸ் டைரி வாங்கி பார்க்கும்போது அவ்வாறு எடுக்கும்போது அதை பார்வை மகஜர்னு ஒன்று இருக்கு. ஒரு சீன் ஆஃப் அக்கரன்ஸ், சம்பவம் நடந்த இடத்துல இருந்து எந்த பொருளை எடுத்தாலும் அதை பார்வை மகஜர்ல பதிவு செய்யணுங்கிறது சட்டம். அந்த சட்டப்படி பார்வை மகஜர் வாங்கி பார்த்தா பார்வை மகஜர் இல்லை, சீசருக்கான எந்த ரெக்கார்டும் இல்லை. அப்போ என்ன, நடந்த குற்றத்தை மறைப்பதற்கு போலீசார் முயற்சி எடுத்து. ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒருத்தர் கைது செஞ்சிருக்கிறோம், அவரை துன்புறுத்திருக்கிறோம், அவர் இறந்துட்டாரு. அப்போ அதற்கு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா சாட்சியையும் தடயங்களையும் மறைக்கிறது இது காவல்துறையினர் இயல்பா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன்.
பட் எனக்கு நான் ஆரம்பத்தை கேட்ட கேள்வி தான் திரும்ப வரேன். இவ்வளோ பெரிய இந்த இஷ்யூ அவர் இறந்துட்டதுனால தான் காவல்துறை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யுது. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது சரின்னு நியாயப்படுத்தலை. அப்படி தான் செய்ய வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு, செஞ்சிடுறாங்க. பட் நீங்க ஒரு அதிகார மையத்திலிருந்து ஃபோன் வந்திருக்குன்னு சொல்றீங்களா, அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்களா? அது அதிகார மையம் உறுதியா இருக்கு, திமுக சார்பில் உறுதியா இருக்கு. ஏன்னு கேட்டா இந்த விசாரணை வரணும். இப்போ பொள்ளாச்சி இப்ப சிபிஐ கிட்ட போயிருக்குங்கிறதுனால அது வெளியே வந்துடும். என்ன சிபிஐ உத்தரவை நீதிமன்றம் கொடுத்துருங்கிறதுனாலதான் முதலமைச்சர் சிபிஐக்கு நேற்று இரவு உத்தரவிட்டிருக்கிறார். இப்போ முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த சம்பவம் பற்றி கேள்விப்பட்டு பத்திரிகையில் செய்தி வந்தோடனே உடனே உயர் அதிகாரிகளை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. அதை விட்டுட்டு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணன்னு 5 பேரா 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணன்னு சொன்னாங்க. அதோட போதுமா? அந்த சஸ்பெண்ட் பண்ண உயர் அதிகாரி அவர்களுக்கு உத்தரவு போட்டு அவங்களா தனியாக கிளம்பி போயிருமா சார்? அந்த பாவம் அவங்க பலியாடுகள்னு சொல்றேன். அந்த காவலர்கள் 5 பேர் யாரு உத்தரவு போட்டது? இல்ல, உத்தரவு புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனாலும் அவ்வளவு தூரம் சித்திரவதை செய்து கொலை செய்யற அளவுக்கு அடிக்கிறவங்க நம்ம வெறுமனே பலியாடு அந்த அளவுக்கு அதுதான் அந்த எஃப்ஐஆர் படிச்சு பாருங்க. அது ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்ல தான் காக்கா வலிப்பு வந்து அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடந்த சம்பவம் அவரை விசாரிக்க சொல்லி மேலதிகாரி உத்தரவிட்டதன் பேரில் நாங்கள் விசாரித்தோம். அவ்வாறு விசாரிக்கும் போது அவர் தான் அந்த குற்றத்தை செய்யவில்லை என்று அந்த இறந்து போன அஜித்குமார் கூறினார் என்பதை நாங்கள் மேலதிகாரிக்கு தெரிவித்தோம். மேலதிகாரி சொன்னார், அவரை நன்றாக விசாரிக்கவும். இந்த நன்றாகங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நல்லா உதைங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த உத்தரவு போட்டது யாரு? மேலதிகாரி. அந்த மேலதிகாரிக்கு உத்தரவு போட்டது யாரு என்பதெல்லாம் விசாரணைக்கு வரணும். அப்படின்னா சொந்த போலீஸே தன் மீது குற்றச்சாட்டு வருகிற போது, அதாவது ஏற்கனவே சொல்லுவாங்க, அதாவது லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு வரும்போது அதை சிபிஐக்கு மாற்றலாம். உடனே தான் நாங்கள் சிபிஐ கேட்டோம். ஆனால் ஹென்ரி டிபேன் இன்றைக்கு நேற்று பேசினார்லே, அவர் நிறைய விஷயங்களை நீதிமன்றம் சொன்னார். அவர் என்ன கேட்டார்னா சிபிசிஐடி என்கொயரி கேட்டார். இன்னொருத்தர் வழக்கு விடுவார்கள். அவர் என்ன சொன்னார்னா தமிழக டிஜிபி அதை விசாரிக்கணும்னார். அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் சிபிஐ விசாரிக்கணும்னு கேட்டது அதிமுக. எதற்காக சொல்கிறோம் என்றால், இதுல ஐபிஎஸ் ஆபீசர்லாம் இன்வால்வ்டு. எனவே அந்த லெவல் ஆபீசரை விசாரிக்கணும். அதுல இருக்கிற அவங்க ரெக்கார்டுகள் எல்லாம் அழிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க போன் கால், ஒருவேளை வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்கலாம். இது மாதிரி டேட்டாலாம் அவங்க எடுக்கணும் அப்படின்னா ஒருவேளை சிபிஐ தான் அதுக்கு உகந்ததாக இருக்கும். ஒருவேளை திமுக தரப்பில் இருந்து அதிகாரம் வைத்திருக்கக்கூடிய ஒருத்தரோட ஆர்டர் படி இது நடந்திருந்தா, அவரோட அறிவுறுத்தல் படி நடந்திருந்தா, கோர்ட் அது பரிந்துரைச்சா கூட இவ்வளவு சீக்கிரமா சிபிஐ கிட்ட இதை வழக்கு கொடுக்கறதுக்கு சிஎம் வந்திருப்பாரா? சிஎம் அவரோட நாலேஜ் இல்லாம கூட இருக்கலாம். அது பொதுவாக சிஎம் என்ன பண்றாருன்னா, அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லா வழக்குகளையும் அதிமுக ஆட்சி நடந்தா சிபிஐக்கு கொடுக்கணும்னு சொல்லுவார். அப்படித்தான் தூத்துக்குடி சொன்னார், அப்படித்தான் சாத்தாங்குளம் சொன்னார். அப்ப என்ன சொன்னாரு? தூத்துக்குடியில என்ன எடப்பாடி பழனிசாமியை துப்பாக்கி எடுத்துட்டு சுட்டாரு, சாத்தாங்குளத்துல அவரா பெரம்பெடுத்து போய் அடிச்சாரு, காவல்துறையினர் செய்து விட்டார். இல்ல, இப்போ இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் தானே வரும். இங்கேயுமே சிஎம் அவர்கள் செய்யல இல்லையா, அப்படி சொல்லப்படும். இல்ல, அப்போ ஒரு நீதி, இப்போ ஒரு நீதியா? அப்போ அரசு முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொன்ன அதே வாய் இப்பொழுது சாரி கேட்பதனால் நின்று விடுமா? இப்ப சாரி கேட்கணும்னு அவர் யார்கிட்டலாம் கேட்டிருக்கணும்? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இவ்வளவு பெரிய தொல்லை நடந்து அது நடந்தது உண்மைன்னு சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணியாச்சு. சாரி கேட்டாரா? ஏன் 68 பேர் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்துல மரணம் அடைஞ்சாங்க. இவருடைய அரசினுடைய அதிகாரிகள் தான் சொன்னாங்க, அது வயிற்றுப்போக்கால் தான் அவங்க எல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார் இல்லையா? அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கும் திருப்பி பதவி கொடுத்தார் இல்லையா? இந்த முதலமைச்சர் தானே. அவர் இதுவரை கேட்டிருக்காரா? இதுவரை அந்த கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருக்காரா? முதலமைச்சர் சென்றிருக்காரா? போகலையே. அப்போ 2, ஒன்று முதலமைச்சர் ஒன்றும் அறியாதவர், பாவம் அதிகாரிகள் ஏமாத்தி விட்டார்கள் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை இப்ப கட்டமைக்க பாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி அப்பாவி முதலமைச்சர் நமக்கு தேவையில்லை. அது இன்னும் ஆபத்து. முதலமைச்சரே தவறு செய்தார் என்றாலும் அது தவறுதான். முதலமைச்சர் அப்பாவி, அதிகாரிகள் அவரை தவறாக பயன்படுத்தி விட்டாங்கன்னா அது அதை விட நாட்டுக்கு ஜனநாயகத்துக்கு ஆபத்து. ஒன்றும் தெரியாத முதலமைச்சரை, செயல்படாத முதலமைச்சரை வச்சு தமிழ்நாடு எப்படி மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்ற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். பட் அட் த சேம் டைம் நீங்களே சொன்னதுனால அதை நான் கேட்குறேன். ஸ்டெர்லைட் விவகாரமோ இல்லைனா ஜெயராஜ் பென்னிக்ஸ் விவகாரத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டதை விட இந்த முறை திமுகவும் முக ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப வேகமாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு மினிஸ்டர் போயிருக்காரு, சிஎம் பேசியிருக்காருலாம் பெட்டரான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எனக்கு ஒரு பொது தளத்தில் அப்படி விவாதிக்கப்படுது. இது எந்த விதத்தில் இதை நியாயப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதை தான் திருப்பி சொல்றேன். அதாவது ஒரு அரசு எப்படின்னா முதல்ல அக்செப்ட் பண்ணிருக்காங்க. நீங்க விரிவான என்ன பதில் சொல்ல அனுமதிக்கணும். அதாவது ஒரு நாட்டில் அமைந்துள்ள அரசாங்கம் வீக்கா இருக்கும்போது, அங்க ஜனநாயகம் வீக்கா இருக்கும்போது அங்க இராணுவத்தின் கை ஓங்கும். இது பொலிட்டிக்கல் சயின்ஸ்.
அதாவது எப்போ அரசாங்கம் வீக்காக இருக்கோ அங்கே ராணுவ புரட்சி வரும், ராணுவத்தினுடைய அதிகாரம் அதிகம். முன்பு ராணுவத்தை அடக்கி ஆளுகிற ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வீக்கா இருக்கும்போது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் என்று சொல்லப்படுகிற ஜனநாயகம், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், அந்த ராணுவ அதிகாரியுடைய கை ஓங்கும். அதுபோல மாநிலத்தில் ஒரு வீக்கான கவர்மெண்ட், செயலில் திறனற்ற ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சரவை இருக்கும்போது போலீஸோட கை ஓங்கும். அப்படி கை ஓங்கியதின் விளைவு தான் இந்த நிகழ்வு. நீங்க தூத்துக்குடி நிகழ்வுல மக்கள் தன்னெழுச்சியாக பொங்கி வந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை தாக்கப் போகிறாருங்க தகவல் கிடைத்தது. அடக்குவதற்காக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. நான் அதை நியாயப்படுத்தல. அந்த துப்பாக்கி சூடு மீது நீதி விசாரணை நடத்திய உத்தரவிட்டவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவரை பதவி விலக சொன்ன நாவு இப்ப எங்க போயிடுச்சு? அதுபோல சாத்தாங்குளத்தில் நடந்த சம்பவத்திற்கு சிபிஐ உத்தரவிடப்பட்டது. அந்த சாத்தாங்குளம் சம்பவத்தின் போது ஏதோ எடப்பாடி பழனிசாமி கம்பெடுத்து போய் அடிச்சாரா? ஆனா அவர் பதவி விலகுன்னு சொல்ற நாவுகள் வாய்கள் இப்ப எங்க இருக்கு? அப்ப இப்போ செஞ்சிட்டா சாரி சொல்லிட்டா முடிஞ்சிருமா? சாரி சொல்லிட்டதுனால அந்த குற்றத்தை நியாயப்படுத்தி விடுவீர்களா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல் தானே அது. நேரடியாக சிஎம் பேசும்போது இல்ல, நான் என்ன நினைக்கிறேன், சாரியை குறைச்சு மதிப்பிடணுமா? இது முதல் சம்பவம் அல்லவே. 25 சம்பவங்கள் நடந்தது, இது 25வது சம்பவம். ஒவ்வொரு முறையும் சாரி தெரிவித்துட்டு தொடர்ந்து ஆட்சின்னா அப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு தேவையா? திறமையற்ற முதலமைச்சர் நமக்கு தேவையா என்ற கேள்வி. ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அட்வொகேட் அப்படிங்கிறதுனால இப்போ அதிமுக ஆட்சியிலேயும் இதற்கான உதாரணங்களே சொல்லிட்டீங்க. உதாரணம் இருக்கு. இந்த வருஷம் இது 24வது 25வது லாக்அப் டெத்னு சொல்றாங்க. அப்போ எந்த ஆட்சி மாறினாலும் இது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். காவல்துறை கிட்டத்தட்ட அந்த செயல்பாடு, அந்த சிஸ்டமே இப்படி தான் செயல்படுது. எளிய மக்கள் வந்துட்டு அவங்களோட செயல்பாடு அப்படி தான் வருது. பணக்காரன் வந்து அவங்க முன்னாடி கும்பிட்டுக்கிறதும், எளிய மக்கள் கையில் மாட்டினா உத்தரவின் பேரில் அல்லது உத்தரவு இல்லாமல் அவங்களுக்கு எகென்ஸ்டாக செயல்படுறது, அது மரணம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இதற்கான தீர்வு என்ன? ஏன்னா ஒரு பொதுஜனமாக கேட்குறேன், ஆட்சி மாறினாலும் இது தொடருது அப்படின்னா எனக்கு தீர்வு என்ன? இந்த காவல்துறையோட இந்த ட்ரீட்மெண்ட்டை அல்லது இந்த அணுகுமுறையை மாற்றணும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க நீங்க? காவல்துறை எப்படி இருக்கணும்னா அவங்க சுயேட்சையாக இயங்கணும். அவங்கள யாரும் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நான் அரசு வழக்கறிஞராக இருந்தவன், நிறைய வழக்குகளை காவல்துறைக்கு நடத்தினவன். என்னுடைய 35 ஆண்டுகால வழக்கறிஞர் தொழிலில் 10 வருடம் அரசுக்காக ஆஜரானவன். அப்போ இண்டிபெண்டாக இருந்தால் தமிழ்நாடு போலீஸ் பெஸ்ட் போலீஸ் தான். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது தான் தவறு நடக்குது. சில நேரங்களில் சில அதிகாரிகளுடைய தவறுகள்னால் தவறு நடந்து விடுவது உண்டு. அந்த அதிகாரியுடைய தவறுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது உண்மையானால், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தூத்துக்குடிக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால், அவர் பதவி விலக வேண்டும் சொன்னால் இவர் விலகியிருக்கணும், விலகலை. அப்போ அதுக்கு என்ன தீர்வுன்னு அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஒரு கமிஷன் அமைச்சார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கமிஷன் பரிந்துரைத்துள்ளது. ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்காத அரசு தான் திமுக அரசாங்கம். அந்த அதிகாரி மீது கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு இன்னும் நடவடிக்கை எடுக்கல. சாத்தான்குளத்தில் அந்த தவறிழைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஒப்பு கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவர்களெல்லாம் இன்னும் சிறையில் இருக்காங்க, பெயிலில் கூட வர முடியல. ஆனால் இந்த விஷயத்தில் நான் இன்னைக்கு புதுசாக வந்து சொல்லலை. விக்னேஷ் மரணமாகட்டும், திருநெல்வேலியில் சுலைமானுடைய மரணமாகட்டும், இப்படி தொடர்ந்து 24, இது 25வது சம்பவம். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு விளக்கம், ஒரு வியாக்கியானம் சொல்லிவிட்டு இன்றைக்கு அதிகபட்சமாக நீதிமன்றம் சிபிஐ கொடுத்து விடும் என்று தெரிந்ததும் பதறி போய் சிபிஐ சொல்லுகிறவர் ஏன் முதல் நாளே சொல்லலை? அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே. ஏன் சிபிஐக்கு கொடுக்கல? அன்றைக்கே வருத்தம் தெரிவித்திட வேண்டியதானே? இந்த வருத்தத்தை முதல் நாளே ஏன் தெரிவிக்கல? இல்ல, அந்த இஷ்யூ பெருசாகி அதோட வீரியம் அதிகமாகும் பொழுதுதான் அடுத்தடுத்த நடவடிக்கை நோக்கி நகருவாங்க இல்லையா? ஒரு சிஎம்ஏ வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இல்ல, அதாவது எப்பொழுதுமே முதல்ல அந்த டிபார்ட்மெண்ட்லயோ, அதாவது அவர்கிட்ட உளவுத்துறை இருக்கு. தவறு எங்க நடந்ததுன்னு அவருக்கு தெரியும். அப்போ அவர் மன்னிப்புக்கு அதை முதல்ல கேட்டுற வேண்டியதானே? தவறு நடந்து விட்டது, நாங்கள் சிபிஐ. அவ்வளவு பெரிய லேட்டா அந்த மன்னிப்புங்கிறது இல்ல. நான் என்ன சொல்றேன், மன்னிப்புங்கிறது ஏத்துக்கூடாது. மன்னிப்பே வெக்கப்படுகிற அளவுக்குள்ள அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இனிமேல் மன்னிப்புங்கிறதுக்கு மன்னிப்பு வெக்கப்படும். எதற்கு மன்னிப்பு வேணும்னு இருக்குல்ல, எப்ப வேணும்னு இருக்குல்ல. இப்ப 25 சம்பவங்களுக்கு மன்னிப்பு கேட்காதவர், கள்ளக்குறிச்சிக்கு மன்னிப்பு கேட்காதவர், அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்காதவர், அண்ணா நகரில் 8 வயது சிறுமி கற்பழிப்புக்கு மன்னிப்பு கேட்காதவர் இதற்கு கேட்கிறார் என்றால் காரணம் நீதிமன்றத்தில் அதிமுக தொடர்ந்த வழக்கு. இப்போ இதே கள்ளக்குறிச்சி வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் வரை சிபிஐ வேண்டான்னு சொன்னவர். இப்போ அவர் போட்டிருக்க ஓரங்க நாடகத்தின் ஒரு காட்சி தான் மன்னிப்பும் சிபிஐயும். இதை எதிர்த்து அவர் செல்வார். அதை டைல்யூட் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பார். காரணம் இது சிபிஐ கிட்ட போயிடுச்சு, நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை எப்படி டைல்யூட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பலியாடுகள் இருக்காங்க இல்லையா, அந்த 5 காவலர்கள், அவங்களுக்கு உத்தரவு போட்டவர், அந்த உத்தரவு போட்ட அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல. என்ன ஏன் பண்ணல? அது வந்து உளவுத்துறை கையில் தானே இருக்கு.
இப்போ அந்த 5 பேருக்கும் உத்தரவு போட்டு எஸ்பின்னு வச்சுக்கோங்க. அந்த எஸ்பிக்கு உத்தரவு போட்டவர் யார்? அவருக்கு அழுத்தம் கொடுத்த அதிகார மையம் யார்? அதை கண்டுபிடிச்சு இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. ஏன் நடவடிக்கை எடுக்கல? உங்கள்கிட்ட உளவுத்துறை இருக்க, அந்த அதிகாரி உங்கள் கீழே தானே இன்னும் இருக்காரு. நீங்கள் தானே உள்துறை கையில் வச்சுருக்கீங்க. யாரை கேட்டு நீ வந்து தனிப்படை அமைச்சேன்னு வந்து உள்துறை செயலரால் அழைத்து விளக்கம் கேட்டு இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? அப்போ இப்போ இதிலிருந்து நடவடிக்கை எடுக்க துணியாத, ஆனால் பகட்டுக்காக சிபிஐக்கு கொடுக்குறேன், மன்னிப்பு கேட்கிறேன் என்று நாடகம் போடுவது யாரை ஏமாற்றுவதற்கு? ஒருவேளை இது காவல்துறைக்குள்ளேயே இதை நடவடிக்கை எடுக்க வேணாம், இது சிபிஐ கிட்ட போற இன்னும் நேர்மையான நடவடிக்கையா இருக்கும்னு நினைச்சிருக்கலாமோ? கோர்ட்டுமே அதை முன்மொழியும் பொழுது, நீங்களுமே அதை முன்மொழியும் பொழுது சரி பண்ணிட்டும், ரொம்ப ரொம்ப ஓப்பனா அப்படி சொல்றவர் நீதிமன்றம் முதல் நாள் வழக்கை எடுத்துக்குது. அதுல எங்களுடைய பிரேயரே சிபிஐ தான். நாளை விசாரணை நடத்தப்படும் சொன்னோடனே திங்கட்கிழமை அன்றைக்கு சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டியதானே, அன்றைக்கே மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டியதானே. ஆனால் அந்த வழக்கு செவ்வாய்க்கிழமை வரும்போது தான் டிஎஸ்பியே சஸ்பெண்ட் பண்றாங்க. அதை நாங்க நீதிமன்றத்தில் சொன்னோம். இன்னும் இன்னும் பெரிய கேள்வி கூத்து இருக்கு, கேளுங்க. சீன் ஆஃப் அக்கரன்ஸ், அந்த இப்போ ஆஸ் ஒரு அட்வொகேட்டா சொல்ற அந்த வழக்குல குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தர முடியாது. ஏன் அப்படின்னா சீன் ஆஃப் அக்கரன்ஸ் முழுமையா கலைஞ்சிருச்சு. ஒரு குற்றம் நடந்த உடனே அந்த இடத்துல இருக்க தடயங்கள் அழியாமல் பார்க்கறதா முக்கியம். அதனாலதான் உடனடியா போலீஸ் அங்க போறாங்க. அந்த தடயங்கள்ல சிசிடிவி கேமரா, அந்த சிசிடிவி கேமராவை இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அதை வந்து ரீட்ரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொன்று, அவரை அடித்த இடத்தில் அவரை ஒரு மரக்கட்டையை வச்சு அடிக்கிறாங்க. நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த மரக்கட்டை இப்ப அங்க இருக்கா? இல்ல. இரும்பு பைப் இருக்கா? இல்ல. நீதிபதி அதையெல்லாம் கேட்டார். அங்க சீன் ஆஃப் அக்கரன்ஸை யார் பார்வையிட்டார்னா சுகுமார் என்று ஒரு அதிகாரியை சொன்னாங்க. சுகுமாரை அழைத்து கேட்கிற போது அவர் அங்கு சென்று ஒரு கோணி பையில அங்க இருக்க பொருள் எல்லாம் அள்ளிட்டு போறாரு. இதுவா இன்வெஸ்டிகேஷன் லட்சணம்? அப்போ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி யார் வேணாலும் பண்ணட்டும், நீதிமன்றம் சொன்ன பிறகு நீங்க ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கணுமா இல்லையா? சீன் ஆஃப் அக்கரன்ஸ் என்று சொல்லப்படுகிற பார்வை மகஜர்ல கைப்பற்ற வேண்டிய பொருளை பார்வை மகஜர்ல நீங்க பதிவு செய்யல, சீன் ஆஃப் அக்கரன்ஸை முறையா கையாளல, அங்க இருக்கிற சாட்சியங்களை கலைச்சிருக்கீங்கன்னா நிச்சயம் இதுல ஒரு பெரிய மனிதர் இதுல தொடர்புல இருக்கார். சிபிஐ இதற்கு பிறகு ஆல்ரெடி நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆதாரங்கள் தடயங்கள் அழிக்கப்பட்டு விட்டது, ஏன்னா குற்றம் நிகழ்த்தியது அவங்க தான் அப்படின்னாலும் அவங்க அதுதான் செஞ்சிருப்பாங்க. இதற்கு பிறகு சிபிஐ அதுக்குள்ள வந்தா கூட இந்த ஆதாரங்கள் எந்த அளவுக்கு வேலிடா பண்ண முடியும்? சந்தர்ப்ப சாட்சியங்கள், ஐ விட்னஸ் இதுல நிறைய பேர் இருக்காங்க. இதை ரெக்கார்ட் பண்ண அந்த ஒருவர் கண்ணன் நினைக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணவர், முதல் புகார் கொடுத்தவர், அவங்கெல்லாம் இருக்காங்க. பொதுமக்கள் பார்த்துருக்காங்களே, அந்த ஆட்டோவில் ஏற்றும் போது பார்த்துருக்காங்களே, அந்த மருத்துவமனை அதிகாரிகள் பார்த்துருக்காங்களே. இப்போ கூட அதில் 6 கான்ஸ்டபிள் இன்வால்வ்டு. ஒருவர் ஏதோ விட்டாங்க. அவரு பின்னால எந்த சார் இருக்காருன்னு எனக்கு தெரியல. அங்க ஒரு அதிகாரம் மையம் அவரை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இதன் மூலமா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இந்த ஆட்சி வந்ததுல இருந்து நான் அரசு வழக்கறிஞராக இருந்தவன். அதிகாரிகள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் சொல்வேன், லா இஸ் சுப்ரீம். ஆட்சி இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கு, நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்துடும். ஆனால் அதிகாரிகள் நிரந்தரமானவர்கள். இப்போ அதிகாரிகள் எப்பொழுதும் நேர்மையாக இருக்கணும், சட்டத்தை செயல்படுத்தணும். அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு துணை போகிற போது, தவறான ஆட்சியாளர்களுக்கு துணை போகிற போது அங்கே ஜனநாயகம் கேள்வி கூத்தாயிருது, அங்கே அராஜகம் தலை தூக்கிடுது. இப்போ லா இஸ் சுப்ரீமு, நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்வேன். இப்போ இந்த ஆட்சி எதை நம்பி நடந்தது? போலீஸ் எங்கள் கையில் இருக்குது. திமுகவை பற்றி யாராவது தவறாக கருத்து சொன்னால் நைட்டோட நைட்டாக போலீஸ் வச்சு தூக்கிடுறோம். யாரும் கருத்து சொல்ல முடியாது. யாரும், ஈவன் மீடியாக்களுக்கு அச்சுறுத்தல் இருந்ததே, பண்ண முடியாது. அப்படி சூழ்நிலை போலீஸை வச்சு ஒரு போலீஸ் கவர்னன்ஸ், போலீஸ் ஆட்சியை நடத்தி வந்தார்கள். இப்போ அந்த போலீஸை இந்த முதலமைச்சர் ஸ்டாலினால் காப்பாற்ற முடிஞ்சுதா? முடியல. ஏன்னா நீதி தான் என்றைக்கு வெல்லும், சத்தியம்தான் வெல்லும். அது இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டி இருக்கிறது. அந்த சத்தியத்தை பெறுவதற்கு, அந்த நீதியை பெறுவதற்கு அதிமுக முன்னணியில் என்றதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். எங்களுடைய காலர் கர்வம் கொள்கிறது. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் சிபிஐ இப்போ உள்ள வருது. அதிகபட்சம் இந்த காவலர்கள் பின்னாடி இருந்தவங்க, நீங்க சொல்லக்கூடிய அதிகார மையத்தில் இருக்கவர் உள்ள வந்தார்னா அவர் அதிகபட்சம் எந்த வழக்கு எதை நோக்கி போகும், எந்த அதிகபட்ச தண்டனை எந்த அளவுக்கு இருக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இது ஏதோ சம்பவம். சில நேரத்தில் காவலர்கள் ஒரு குற்றவாளியை பிடிக்க போறாங்க, அவன் குற்றவாளியோ இல்லையோ பிடிக்க போறாங்க, அவன் திருப்பி தாக்குறான், அவன் ஆயுதம் கொண்டு தாக்குறான். அப்போ தன்னை தற்காத்து கொள்ள அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தணும், தப்பிச்சிட்டோங்கிறது வேற. கஸ்டடியில் வச்சிருக்கும் போது, ஜெயிலுக்குள்ள கஸ்டடியில் வச்சிருக்கும் போது, அல்லது லாக்அப்பில் கஸ்டடியில் வச்சிருக்கும் போது, விசாரிக்கும் போது அவர் மீது படாத இடத்துல அடிபட்டு அவர் இறந்து விடுகிறார். அது அன்அவாய்டபுள் சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு சொல்லலாம். இது திட்டமிட்ட படுகொலை. அவரை அழைத்து சென்று, ஒவ்வொரு இடமா அழைத்து சென்று எஃப்ஐஆர் போட்டுட்டு நீங்கள் விசாரிச்சா வேற. ஆனாலும் தாக்குறதுக்கு எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை.
ஆனால் எஃப்ஐஆரே போடாமல் நீங்கள் நினச்சா ஆள் தூக்கி சட்டமாக இது ஆள் தூக்கி சட்டம் தமிழ்நாட்டில் அமலில் இருக்கிறதா? நீங்கள் தூக்கிட்டு போய் அடிப்பீங்க, பொதுமக்கள் முன்னால் அடிப்பீங்க, வேனில் தூக்கிட்டு போவீங்க. அப்போ தூக்கிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பார். அவருக்கு மேலே ஒரு அதிகார மையம் இருக்கும் என்றால் இது காட்டாட்சி. எனவே இது கொடுங்கோல் ஆட்சி. அந்த இதற்கு நிச்சயம் நீதிமன்றம் முடிவு கட்டும். இதை சிபிஐ விசாரணையின் மூலமாக வெளிவருகிற போது இதற்கு பின்னால் இருந்து உத்தரவிட்டவர்கள்லாம் கான்ஸ்பிரசியில் வருவாங்க, 120B வருவாங்க. தடயத்தை அழிப்பதற்கு துணை போனவர்கள், இதை தூண்டி விட்டவர்கள், இதற்கு பின்னால் இருந்து உத்தரவு போட்டவர்கள் எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார். இதுல அதிகபட்ச தண்டனை யார்? நேரடியாகவே தாக்குதல் நடத்திய காவலர்களுக்கு தான் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அவங்க தான், அதாவது அவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டத்துக்கு புறமான காரியத்தை செய்ய முடியாது. அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்யணும். அதிகபட்சமாக என்ன தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? நான் அதாவது இந்த இது நிரூபிக்கப்படுமானால், அதிகபட்சமாக இந்த ப்ரூட்டல் மர்டர் நிரூபிக்கப்படுமானால் அவர்களுக்கு கடுமையான ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இந்த விவகாரத்தில் இப்போ அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் நேரடியாக அங்கே போனது, அங்கே இருந்து அவங்க கிட்ட பேசிட்டு சிஎம் கிட்ட ஃபோன் பண்ணது, சிஎம் ஃபோனில் ஆறுதல் சொன்னது, மன்னிப்பு கேட்டது ஒரு பக்கம், அது ஒரு பாசிட்டிவான சைனாக பார்க்கப்படுது. இன்னொன்று கனிமொழி அவர்கள் அவங்க பேசிய விஷயம், முதலமைச்சர் அவர்கள் இமீடியட் ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து இவர் பண்ண விஷயம், இதெல்லாமே பொதுவாகவே எல்லாருமே இந்த சிஎம்ஐ தாண்டி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கூட இந்த தவறு அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இருக்குல்ல. ஆமாம், இதை நாங்கள் மூடி மறைக்க விரும்பல, இது காவல்துறை தான் செஞ்சிருக்குங்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சதை ஒரு பாசிட்டிவான சைனா சோஷியல் மீடியாவில் பகிரப்படுது இல்லையா திமுக தரப்புல இருந்து? அதை எப்படி பார்க்குறீங்க? எப்போ அதிமுக நீதிமன்றத்துக்கு போய் கதவை தட்டின பிறகு எப்போ அவங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாங்க? நீதிமன்றம் இந்த வழக்கு ஓங்கி கொட்டின பிறகு, அரசு வழக்கறிஞரை ஓங்கி கொட்டின பிறகு. எப்போ அவங்க சிபிஐக்கு போனாங்கன்னா நீதிமன்றமே சிபிஐ கொடுத்துருங்கிற நிலையே அரசு வழக்கறிஞர் முதலமைச்சருக்கு தெரிவித்த பிறகு அந்த இடத்துல தெரிவித்தார். இது அவரே கண்ணார், அரசு வழக்கறிஞர் சொன்னார், ஏன் இவ்வளவு அலிகேஷன் எங்கள் மேலே இருக்கும்போது ஏன் நாங்களே சிபிஐ கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ நீதிபதி சொன்னார், அப்படின்னா நீங்கள் ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்யுங்கன்னு சொன்னார். நீதிமன்றத்தில் நடந்து அப்போ கூட எங்கள் வழக்கறிஞர் சொன்னார், அட்வொகேட் ஜெனரல் கோர்ட்டில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அது அரசாங்கமே சொன்ன மாதிரி அஃபிடவிட் அவசியம் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அந்த அரசு வழக்கறிஞர் ஜகா வாங்கி அரசிடம் தகவல் பெற்று தெரிவிப்பதாக தெரிவித்தார். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் மன்னிப்பு கேட்டிருக்கார். நீதிமன்றத்தில் முடிந்தவரை வாதாடி பார்த்தார்கள், முடியலன்னு இப்ப மன்னிப்பு கோருகிறார்கள். காரணம் அவருக்கு பண்ண அக்கிரமம், அநியாயம். அதுக்கு நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்குமா? அதுபோல கனிமொழியை பற்றி சொல்றீங்க. கனிமொழி ஒரு பம்மாத்து அரசியல்வாதி. பொதுவாக அவர் டீசெண்டான ஒரு அரசியல், ஒரு பண்பாடு அரசியலை அவர் நடத்துவார் என்ற ஒரு பெயரை அவர் பெற்று வச்சிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு பம்மாத்து அரசியல்வாதி. எப்படி என்றால், அவர் சார்ந்திருக்கிற நாடார் சமூகம், அவர் நாடார் சமூகத்தினுடைய குலக்கொழுந்து என்று கொண்டாடப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதை சொல்லி தூத்துக்குடியிலே போட்டுக்கிட்டார். இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த கொலையாய் இருக்கிற அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தார். கனிமொழி போயிருக்காங்களா? இல்லை, கனிமொழி அவர்கள் தன்னை ஒரு நாடார் கம்யூனிட்டி அவங்க எங்கேயுமே கிளைம் பண்ணி, அதனால தூத்துக்குடியில் பண்ணாங்க. நாடார் சமுதாயத்தினர் நாடார் குலக்கொழுந்து என்று எழுந்து சொல்லுகிற போது தான் சமூகத்தை முன்னிறுத்த வேண்டாம் என்று அவர் பேசியிருக்க வேண்டாமா? எதற்கு தூத்துக்குடியில் போட்டியிடுகிறார்? அவருக்கு சொந்த ஒரு தூத்துக்குடியா? அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை, திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவர், இல்லை சென்னையில போட்டிருக்க வேண்டும். எதற்காக தூத்துக்குடிக்கு வந்தார் என்றால், அங்கு மிகுந்திருக்கிற நாடார் சமுதாயத்தினுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக பொதுவாக அவர் இயல்பாக இருக்குமானால் அந்த நாடார் சமூகத்தை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துவதானால். ஏன் அதை சொல்றேன்னா, ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்தோடு அங்கு சென்று அரசியல் செய்தது யார்? அந்த சமூகத்தை சேர்ந்தவர். எந்த முத்திரையை, அந்த அரிதாரத்தை பூசிக்கொண்டுதானே அங்கு சென்றார், அவருக்காக போராடுவதாக நடித்தார். இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பமும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தது. ஏன் கனிமொழி அங்கே போல? நாடார் அரிதாரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கனிமொழி போட்ட நாடார் அரிதாரம் கலைந்து விட்டது என்று தான் நான் சொல்வேன். இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸ் விவகாரத்தில் அவங்களுக்கு அது ஒரு நாடார் கம்யூனிட்டி எல்லாமே, ஏன்னா அவங்க வணிக பிரிவில் வேற வணிகர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது இமீடியட்டாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சது. நாடார் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒன்று நிகழ்ந்தது. கம்யூனிட்டியை சேர்ந்து ஒரு போராடக்கூடிய சூழல் உருவாச்சு. அப்படிங்கும்போது ஒரு பிரதிநிதியாக போய் நின்னாங்கன்னு கூட வச்சுக்கலாம். அவங்க நீங்கள் சொல்லக்கூடிய கிளைம் படி அவங்க தன்னை அப்படி உணர்கிற பட்சத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி போய் நின்னாங்கன்னு வச்சுக்கலாம். இது அப்படி எங்கேயுமே கிளைம் பண்ணப்படல. ஏனென்றால் அவர்கள் சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருக்கிற நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர், அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைக்கிற நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களை எல்லாம் அந்த ஊரில் இருக்கிற பிரமுகர்களெல்லாம் அழைத்து எங்களுக்கு நியாயம் பெற்று தாருங்கள் என்று எழும்பிய கூக்குரல் பத்திரிகையில் வந்தது, மீடியாக்களில் வெளியே வந்திருக்கிறது. நாடார் சமுதாயம் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில்
தன்னுடைய அண்ணன் ஆட்சி நடைபெறுவது என்பதற்காக அண்ணன் நியாயம் செய்வார் என்று சொன்னால், இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர், இவர் ஏன் அண்ணன் அங்கே போல என்று கேட்க விரும்புகிறேன். ஃபைன் சார், ஒரு நீண்ட உரையாடல். இந்த வழக்கின் பின்னணியில் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க. ரொம்ப முக்கியமாக இதில் அதிகார மையம் பின்புலத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கிளைம் பண்ணியிருக்கீங்க. அது சிபிஐ கிட்ட வழக்கு போயிருக்கு. நேர்மையாக நடக்கிற பட்சத்தில் உண்மை வெளிவரும். கண்டிப்பாக தவறு செய்த எல்லாருமே தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லோட விருப்பமும். நல்லது நடக்கும் என்று நம்புவோமா சார்? இன்னொரு தகவலை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ முதலமைச்சர் சிபிஐக்கு உத்தரவிட்டு விட்டார், மன்னிப்பு கோரிவிட்டார் என்பதனால் இந்த வழக்கு முடிவடைந்து விடாது. நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்களுடைய பிரேயர் கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு சொன்னோம். இப்போ கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் மேலே? அந்த அடித்த மேலே. ஆனால் அதற்கு தூண்டுகோலாக இருந்த அதிகார மையம் இன்னும் கொண்டு வரப்படவில்லை. அதுபோல் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம், அது இன்னும் வழங்கப்படவில்லை. இதற்கு காரணமாக இருந்த அனைவரையும் ஒரு உயர்மட்ட ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் மானிட்டர் பண்ணி அதை ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் முடிக்கணும்னு கேட்டிருக்கோம். அந்த வழக்கு 8ஆம் தேதி வரும்போது அதிமுக தொடர்ந்து இந்த வழக்கை வலியுறுத்தும், போராடும். அந்த அநியாயமாக உயிரை பறிகொடுத்த அந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு நீதியை அதிமுக பெற்றுத்தரும். ஆட்சி அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இங்கே பாதிக்கப்பட்டது ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு எளிய பிள்ளை இல்லையா? அந்த மரணத்திற்கு, அந்த கொலை குற்றத்திற்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கிறது தான் அந்த குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய நல்லது இல்லையா? ஸோ அது நடக்கும் அப்படின்னு நம்பலாம் சார். நல்ல உரையாடல், தீவிரமாக நிறைய விஷயங்களை முன்னெடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்.